சரியாக 9:30 மணிக்கு இந்த பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்கிறார். இந்த முறையும் காகிதம் இல்லாத டிஜிட்டல் வடிவிலான பட்ஜெட், இதற்கென டேபுகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்தே பார்ப்பார்கள் அப்படின்றது கவனிக்கத்தக்க ஒன்று. இந்த பட்ஜெட் அப்படின்றது ஒரு இடைக்கால பட்ஜெட்டாக இருந்தாலும் தேர்தலுக்கான பட்ஜெட்டாக இது இருக்குமா அப்படின்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா எதிர்க்கட்சிகள் பல அறிவிப்புகளை, குறிப்பாக அதிமுக ஒவ்வொரு அறிவிப்பாக ஒவ்வொரு தவணையாக தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க. 2000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அதிமுக சொன்ன சூழலில் மகளிர் உரிமை தொகையாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு முதலமைச்சர் 5000 ரூபாய் பணம் செலுத்திவிட்டு கூறுகிறார். அப்படின்றப்போ எதிர்க்கட்சிகளுக்கு கவுண்டர் கொடுப்பதற்காகவும் அறிவிப்புகள் இருக்குமா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளரும் நேரலையில் இணைகிறார். செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். ரமேஷ், இந்த பட்ஜெட்டினுடைய முக்கியத்துவம் என்ன? பட்ஜெட்டுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க? விவரங்கள். தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் இன்று தாக்கலாகிறது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடுகிறது. பேரவை கூடுனதுமே முதல்ல இடைக்கால பட்ஜெட் தங்கம் தென்னரசு வாசித்து முடிப்பார். அதற்கு பிறகு வேளாண்மை துறைக்கான இடைக்கால பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வாசிப்பார். இன்றைய பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பட்ஜெட்டாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது. தேர்தல் அறிவிப்பு அடுத்த மாதம் வந்துவிடும். ஏப்ரல் 3வது வாரத்துல தேர்தல்னு சொல்லப்படுது. இந்த சூழல்ல தற்போதைய தமிழ்நாடு அரசால இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்படும். 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தான் இன்றைக்கு தாக்கலாகிறது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியதுமே நிதியமைச்சர் வாசிக்க தொடங்குவார். ஆனால் மற்றொரு பக்கம் எதிர்க்கட்சியான அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் பேரவையில பல்வேறு பிரச்சனைகளை எழுப்புவதற்கும் திட்டமிட்டிருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் பேரவைக்கு வந்துவிட்டார். முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் வருவார். 9:30 மணிக்கு பேரவை கூடும். சமீபத்துல தமிழ்நாடு அரசு சார்பில் 5000 ரூபாய் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை முன்பணமாக 3000 ரூபாய், கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 என 5000 ரூபாய் அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் புதிய அறிவிப்புகள் இந்த இடைக்கால பட்ஜெட்ல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தேர்தல் வரும்போதெல்லாம் இடைக்கால பட்ஜெட் வரும்போது சில புதிய அறிவிப்புகளை அரசாங்கம் வெளியிடுவாங்க. அந்த வகையில திமுக அரசாங்கம் அடுத்த மே மாதம் நிறைவடையக்கூடிய நிலையில இந்த இடைக்கால பட்ஜெட்ல மக்களை கவரக்கூடிய வகையில புதிய அறிவிப்புகள் இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க. கடந்த வாரம் கூட இந்த இடைக்கால பட்ஜெட் குறித்து முதலமைச்சர், நிதித்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளோடு ஒரு ஆலோசனை எல்லாம் நடத்தியிருந்தார். இந்த இடைக்கால பட்ஜெட் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றொரு பக்கம் இந்த 5000 ரூபாய் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இந்த 5000 ரூபாய்க்கான நிதி ஆதாரங்கள் என்ன அப்படின்னு இன்றைக்கு பேரவையில எதிர்க்கட்சிகள் கேள்வியை எழுப்ப இருக்கிறாங்க. பல்வேறு பிரச்சனைகளை இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்காங்க. இப்படியாக இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறது தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல முக்கியத்துவம் பெறுகிறது. 9:30 மணிக்கு பேரவை தொடங்குகிறது.